லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் அதிகமா சாப்பிட்டா ஐன்ஸ்டீன் மாதிரி மூளை அதிகமாகும், ஆரியப்பட்டா மாதிரி வந்து கணிதம் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா அம்மா அப்பா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உண்மைக்கும் பிரெயின் வந்து அதிகமான அளவுல வந்து வேலை செய்யுமா, பிரெயினோட பவர் வந்து கூடுமா வெண்டைக்காய் சாப்பிட்டா? இந்த வீடியோல பார்ப்போம். ஃப்ளவோனாய்ட்ஸ் அண்ட் ஐசோக்யூசிட்டின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அளவில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிரெயின் ஆக்சிடேஷன் ஆகி பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து குறைக்குது. இதன் மூலம் உங்களோட பிரெயினோட லேர்னிங் ஸ்கில்ஸும் அப்புறம் மெமரி பவர், ஏஜிங் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு தருது. சீக்கிரமா ஏஜிங் ஆகிறத வந்து குறைக்குது. ஸோ மெமரி பவரையும் கொடுக்குது. ஸோ இந்த வெண்டைக்காவை கடிக்கும் போது கொஞ்சம் விழுவிழுப்பா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த மியூசிலேஜ் அப்படின்வாங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் பிளட்ல அப்சர்வ் ஆகிற தன்மை வந்து குறைஞ்சு ஸோ ஸ்டூல் வழியா பேதியில வெளியேற்றுறது வந்து உதவி செய்யுது. இருக்கிற லெக்டின் வந்து கேன்சர் செல்ஸை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் டியூப் ஸ்டடீஸ்ல வந்திருக்கு. கேன்சர் வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கும் இந்த லெக்டின் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ஃபோலேட், கர்ப்பிணிகள் வந்து சத்து மாத்திரை சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுல வந்து ஃபோலேட் அதிகமான அளவுல இருக்கு. மெக்னீசியம், காப்பர் இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஓவராலா பிரெயின் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த நியூட்ரிஷன் இதெல்லாம் சேர்ந்து பிரெயினுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கும்.